இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களிலும் நாம் பரலோகத்திற்கு சுற்றுலா போய்விட்டு வந்த ஒரு பெண்ணுடைய சாட்சியை குறித்து நாம் கேட்டோம். இந்த நாளிலும் அதை தொடர்ந்து நரகத்திற்கு சுற்றுலா சென்று வந்த ஒரு பெண்ணின் சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். பொதுவாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்பது பலருடைய ஆசை. இப்படித்தான் ஒரு கிராமத்திலே ஒருவர் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசையிலே அவர் ஒரு வெளிநாட்டு சுற்றுலா ஏஜெண்டை அவர் அணுகினார். இந்த நாட்கள்ல வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றுகின்ற, அதாவது சீட்டிங் பண்ணுகின்ற அநேக போலி சுற்றுலா ஏஜெண்டுகள் இருக்கிறார்கள். இந்த நபர் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த போலியான ஒரு ஏஜெண்ட் இடத்திலே போய் மாட்டினார். அந்த ஏஜெண்ட் இந்த ஆள்கிட்ட என்ன சொன்னார்னா, நீ மாதம் தவறாமல் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை உன்னுடைய வருமானத்தில் எனக்கு நீ தவறாமல் தர வேண்டும் என்ற ஒரு கண்டிஷன் போட்டார். இவரும் அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கொண்டு மாதம் தவறாமல் ஒழுங்காக அந்த பணத்தை செலுத்தி கொண்டு வந்தார். அடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும், விசா எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இவரிடத்தில் பலவிதமாக கறந்து விட்டார்கள். வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளிலே வர சொல்லி அந்த நபரை அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வனாந்தரமான ஒரு இடத்திலே அவரை கொண்டு சென்று நிறுத்திவிட்டு, அங்கே போனால் நீங்கள் விலை உயர்ந்த வாட்ச் அணிந்திருக்கிறீர்கள், செயின் அணிந்திருக்கிறீர்கள், அங்கு இப்படிப்பட்டவர்களுக்கு லாட்ஜ் கொடுக்க மாட்டாங்க, அதனால அது எல்லாவற்றையும் நீங்கள் கலத்தி தர வேண்டும் என்று அந்த ஏஜெண்ட் அனுப்பிய அந்த கைடு ஒருவர் இவரிடத்தில் சொன்னார். உடனே இந்த வெளிநாட்டு மோகத்தில் இருக்கின்ற இந்த நபரும் தன்னிடத்தில் உள்ள பணம், மைனர் செயின், விலை உயர்ந்த வாட்ச், மோதிரம் இவைகள் எல்லாவற்றையும் கலத்தி அந்த ஏஜெண்டிடையும் கொடுத்தாரு. நடந்தது என்ன, அந்த கைடு, ஏஜெண்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து இவரை ஏமாற்றி விட்டு இந்த நகைகளையும் இந்த பணத்தையும் எல்லாவற்றையும் அபகரித்து விட்டு அப்படியே விட்டு விட்டு போய்விட்டார்கள். இந்த வெளிநாட்டு மோகத்திலே சென்ற இந்த ஏஜெண்டுகளிடம் மாட்டிய இந்த நபர் பைத்தியமாக மாறி அவர் சுற்றி கொண்டு திரிந்தார். இப்படித்தான் ஒரு பெண் பிள்ளை தான் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்கின்ற ஆசையிலேயே இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்கின்ற போர்வையில் இருக்கின்ற பாஸ்டர்களிடம் அவர்கள் ஏஜெண்டுகளாக பரலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லுகின்ற நபர்களிடத்திலே போய் அவள் மாட்டுகிறாள். அவர்கள் பரலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நரகத்திற்கு நேராக அந்த பெண்ணை அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். பரலோகத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நரகத்திற்கு அனுப்பிவிட்டால் அந்த பெண்ணுக்கு வருத்தமாக இருக்குமா அல்லது இருக்காதா? நிச்சயமாக வருத்தமாகத்தான் இருக்கும். இப்பொழுது அந்த பெண்ணின் அந்த சாட்சியை நாம் கேட்போம். நான் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் சின்னதில் பெந்தகோஸ்து சர்ச் ஆவிக்குரிய அந்த சபையில் போயிருக்கேன். அந்த டைம் இங்கே நான் ஸ்நானம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ நான் அங்கே போய் நான் ஸ்நானம் எடுத்தேன். ஆனால் ஜுவல்ஸ் போட்டிருந்தேன். 2 மாதத்துக்கு அந்த இடையில தான் ஜஸ்டின் மோசஸ் அவருக்கு அந்த இங்கே வச்சுருந்தாங்க கூட்டம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் 7 days, அதில் 3 நாள் கன்வென்ஷன். அப்போ நான் நினைப்பேன் எல்லாரும் இந்த டச்சுன்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து இப்படி கரண்ட் பாஸ் பண்ணுற மாதிரி தொடுறாரா, அது என்னன்னா அப்படின்னு நான் ரொம்ப டவுட். அது என்னன்னு எனக்கு அப்படி எனக்கும் வேணும் அந்த அனுபவம், எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கும் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ அந்த ஆண்டவருக்கு அபிஷேகம் அன்னைக்கு ஊற்றப்பட்டு அப்போ என்னால் தாங்க முடியல. பாஸ்டர் வந்து தலையில் கை வச்சுட்டு டச்சுன்னு சொன்னார்.
அவ்வளோதான் தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு தெரியாது. அப்படியே வெட்டி விட்ட வாழைத்தண்டு மாதிரி கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்துட்டு அடுத்து எனக்கு ஒன்றுமே புரியல. என்னது அப்படியே ஒரு வல்லமை கரண்ட் பாஸ் ஆகிறது மாதிரி எப்படி அடுத்து என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. நின்றுட்டு இருந்தால டக்குன்னு அப்படியே கீழே விழுந்துட்டு அப்படியே எனக்கு போகிறது மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பயம் வந்துட்டு. ஆனால் ரொம்ப இருட்டாக இருந்து என்ன நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆண்டவர் பிளான் பண்ணிடுறாரு. ரொம்ப இருட்டாக இருந்தோன்னா நான் பயந்துட்டேன். இப்படி நான் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பரலோகத்துக்கு வாசல் அது அப்படி திறக்குது. இந்த இப்படி திறந்து வரும்போது நம்ம இந்த வெள்ளை புகை இப்படி எப்படி வரும் அது மாதிரி ரொம்ப வெளிச்சமாக என்னால் பார்க்க முடியாத அளவுக்கு இப்படி ரெண்டாக வந்து அப்படி டிவைட் ஆகி 2 சைடாக போகுது. அப்போ உள்ள சூரியன் பிரகாசிக்கிற மாதிரி பிரகாசம். அப்போ நான் உடனே நினச்சேன், என்ன நான் கூட்டிகிட்டு போயாச்சு, நான் பரலோக வாசலில் வந்துட்டேன்ல, இப்போ உள்ளே போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அவங்களுக்கு காட்டி கொடுத்த வேலையெல்லாம் காட்டிட்டு வரேன். டக்குன்னு சொல்கிறாரு, வா நமக்கு நிறைவேற்று போகணும். உடனே ரொம்ப நான் சொல்கிறேன், ஐயோ எசப்பா அவங்களெல்லாம் பரலோகத்துக்கு. அப்போ நானும் அங்கே வரேன். ஒன்று சொன்னார், இல்லை ஒன்னே நான் இது இவ்வளோ தான் கட்டுறேன், நீ இப்போ வா இப்போ நரகத்துக்கு போகணும். அப்படி சொன்ன பிறகு நான் ஆண்டவர் இது காட்டினா அப்படி நரகத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாச்சு. நரகத்தில் வந்து தான் நரகம்னு சொன்னது அந்த அந்த ட்ராவலிங் அந்த பிளேஸ் எல்லாம் கட்டலாம். நரகம்னு சொன்னால் நரகத்தில் வந்தாச்சு கீழே. அங்கே பார்க்கும்போது ரொம்ப அவங்க கூப்பிட்றதும் அந்த ஸ்மெல்லெல்லாம் நம்மளால் தாங்கிக்கிடவே முடியாது. பேட் ஸ்மெல், அப்படி இந்த மாம்சம் அழுகிற அந்த ஸ்மெல். அதுக்கு அப்போ ஒருத்தராக காட்டி தராரு. முதல்ல அந்த ஆறு மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி மேலேண்டு இப்படி கீழே வருது. அதில் நிறைய பேர் ட்ரெஸ் இல்லாமல் நிர்வாணிகளாம் வந்து இப்படி சறுக்கி விழுறாங்க. இப்போ கீழே வந்து பார்க்கும்போது நிரப்பான இடம் மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே ஃபுல்லும் குண்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது வார அந்த இதை. அவங்க அப்படி சறுக்கி வந்து விழுந்துட்டு இருக்காங்க. அது அவங்க எப்படின்னா நம்ம ஆண்டவரை ஆராதிச்சுட்டாங்க. சபையில் வந்து ஞானஸ்நானம் எடுத்து பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது என்று அறிந்து அதையெல்லாம் விட்டு உலகத்தை எல்லாம் வெறுத்து ஆராதிச்சு. ஆனால் அதில் உண்மை இல்லாமல் அப்படி இருந்தவங்க, ஆண்டவரை முழுமையாக அன்பு கூறாமல் ஆராதிக்காமல் இருந்தவங்க, ஃபார்மாலிட்டிக்காக வந்துட்டு இருந்தவங்க. அப்படி இருந்தவங்கள அவங்களுக்கு அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்டு. அதுக்கடுத்து இந்த ஆடம்பர வாழ்க்கை, இந்த விலையேறிய வஸ்திரம் தரித்து பொண்ணு ஆபரணம் அப்படியெல்லாம் அணிஞ்சு அப்படி வாழ்ந்தவங்க, உலகத்துக்குரியதாக வாழ்ந்தவங்க. அப்படி வாழ்ந்தவங்க ஒரு ஆள் பிரியா அவங்க பேர். அவங்க அப்பந்தான் நரகத்துக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே ரொம்ப ஹாப்பியாக வந்தாவ. ஆனால் சடன் அவங்க விழுந்துச்சு அவள் கீழே குண்டுக்குள்ளே. அதுக்கப்புறமா நல்லா ரொம்ப சத்தம் போட்டு அழுறாங்க. ஆனால் அவங்க ஆண்டவர் அப்படி அறியலை. ஆண்டவர் அறியாதனால ஆண்டவர் அப்படி அவங்கள பற்றி ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணி தரல எனக்கு. அதுக்கடுத்து கிறிஸ்டினாக இருந்து கிறிஸ்தவங்களாக இருந்தவங்க அவங்க எப்படின்னா அந்த ஆவிக்குரிய சபைக்கு போகிறவங்கள பெந்தைகோஸ்ட் ஆகிறவங்கள ஜுவல்ஸ் கலந்து அவங்களெல்லாம் ரொம்பவே நிந்திப்பாங்க. அப்படியே இன்சல்ட் பண்ணுவாங்க, நாஸ் கட் பண்ணுறது அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அதனால அப்படியெல்லாம் பண்ணனால அவங்க அங்கே வந்திருக்காங்க. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. அதெல்லாம் வேற ஒரு பக்கம். ஆனால் இப்படி ஆண்டவரின் பிள்ளைகளை தூஷித்து அப்படி நிந்தித்தவங்க. அதனால் அவங்க அங்கே கிடக்குறாங்க. சாட்டர்டே பகல் இதெல்லாம் காட்டினாரு. ஆனால் இப்போ இந்த சாட்டர்டே பகல் இதை காட்டி இந்த நரகத்தை காட்டின பிறகு பரலோகத்தில் ஒரு சில காட்சிகளை காட்டினார். அது எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு வீடு தனியாக இருந்தது. அப்போ ரொம்ப நம்ம இந்த பழைய காலத்தில் மண் வச்சு கட்டுவாங்கள்ல ஒரு வீடு, அது மாதிரி ரொம்ப பழைய வீடாக இருந்தது. உடனே நான் கேட்குறேன், இது யாருக்கு இந்த வீடுன்னு. உடனே சுப்பா சொல்கிறாரு, அதை நான் சொல்ல மாட்டேன், உன்னால் தாங்க முடியாதுன்னு. அப்போ எனக்கு ஒரு டவுட்டு, எனக்கு ஒன்று. ஆனால் ஜுவல்ஸ் போட்டுறவங்களுக்கு அங்கே வீடே இல்லையா, அது அப்போ எனக்கு தெரியாது. அப்போ நான் டவுட் எனக்கு ஒன்று. ஆனால் நான் அது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு சின்ன வீடாவது அங்கே இருக்கணும். தெரியாதுன்னு எனக்கு தெரியாது, அங்கே வீடு இல்லைன்னு எனக்கு தெரியாது. அடுத்து அப்படி இருக்கும்போது இதுக்கு யாருன்னு கேட்டப்போ என்னால் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். அடுத்து நான் ரொம்ப ஏசப்பா சொல்லுங்கப்பா, நான் அப்படியெல்லாம் ரொம்ப கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், இது உங்கள் சுஜா ஆண்டிக்கு அப்படி எங்கள் ஆண்டி. அப்போ எங்கள் ஆண்டி இந்த சர்ச்சை தான் வந்துட்டு இருந்தாங்க. அங்கே வீட்டில் உள்ள அந்த அவங்களுடைய இதனால வர மாட்டாங்க. அடுத்து நான் கேட்டேன், ஏசப்பா அவங்க உங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க, அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனால தானே, அவங்க உயிருக்கு ஆபத்து வந்தனால தானே அவங்க திரும்பி போனாங்க, அவங்களுக்கா இந்த வீடுன்னு அப்படி கேட்குறேன். உடனே ஏசப்பா சொல்கிறாரு, அப்படி இல்லை, நான் அவளுக்கு ஒரு சோதனை கொடுத்தேன். ஆனால் அந்த சோதனையை அவளால் மேற்கொள்ள முடியலை. அவள் சோர்ந்து போயிட்டா, திரும்பி போயிட்டா, என்னை வாட்டி பின்வாங்கி போயிட்டா. அதனால் அவளுக்கு இந்த வீடு அவள் இன்னும் திரும்பி அது சீக்கிரமாக வந்தானா இந்த வீடை நான் இடித்து நல்லா தான் கட்டுவேன், இல்லைன்னா இந்த வீடு அப்படியே இடித்து போட்டுருவேன் அப்படின்னு. ஆனால் அந்த வீட்டுக்கு முன்னே நம்ம பூமியில் பார்க்குற மாதிரி கார்டன், சின்ன கார்டன் அப்படி இருக்குது. அதுக்கப்புறமா வேற ஒரு வீடு காட்டி தந்தார். அந்த வீடு இதே மாதிரி தான் இருந்தது, சேம்
சேமாக தான் இருந்தது. ஃப்ரெண்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பூமியில் அதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போ நான் கேட்குறேன் இது யாருக்குன்னு. அப்போ என்கிட்ட சொல்லலாம், நான் இது வரைக்கும் அது யாருக்கு வீடுன்னு சொல்லலாம், உங்கள் சபையில் உள்ள ஒருவருக்கு அவ்வளோதான் சொன்னார். அதுக்கப்புறமா நான் அவரை அப்படி கம்பல் பண்ணி ஒன்றுமே கேட்கல. அடுத்து போகிறேன். அப்படி போகும்போது அந்த வேலையில் இவங்க சொன்ன மாதிரி பாட்டு இப்படி வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு அது மலையாளமாக தெரியுது. தமிழ் லெட்டர்ஸ் எல்லாம் எனக்கு அப்படின்னு தெரியாது. ஆனால் தமிழில் எனக்கு தெரியும் மலையாளமாக. அப்போ நாங்கள் சில டைம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரே பாட்டு இப்படி பாடகன்னு தொடங்க எல்லாருமே அதே பாட்டு பாடுவாங்க. அது மாதிரி தீர்க்க தரிசனம் கண்டினியூவாக ஒரு ஆள் சொல்லிட்டு விட்டாங்கன்னா அதே பேக்கே ஃபில் பண்ணிடுவேன். அப்படி இதாக இருந்து அதுக்கப்புறமா சாட்டர்டே நைட் ஆனால் இந்த ஜுவல்ஸ் போடாதவங்களை அன்னைக்கு எனக்கு காட்டி தரல. அந்த டைம் காட்டி தரல. சாட்டர்டே பார்க்கல. நைட்டு வந்து திரும்ப கூட்டிகிட்டு போனார். அப்போ அப்பவும் ஜுவல்ஸ் போட்டவங்களை எனக்கு காட்டி தரல. லாஸ்ட்டு தான் காட்டி தந்தார். இந்த அடுத்து ஞானஸ்நானம் எடுக்காத அவங்க எப்படின்னா அவங்களுக்கும் அப்படின்னா ஒரு செக்ஷன் நரகம் நான் நினைக்கிறேன் நரகம் பரலோகத்தோடையும் பெருசாக இருக்குன்னு அவ்வளோ ஏரியா கிடக்குது. அப்படி ஒரு செக்ஷன் பார்க்கும்போது நம்ம கண்ணு எத்தாத்து அவ்வளோ தூரமாக அப்படி கிடக்குது. அதில் எப்படின்னா ஞானஸ்நானம் எடுக்காது இருந்தவங்க அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக இடம் இருக்குது. அங்கே டேங்கில் போட்டிருக்காங்க. அங்கே நிறைய பேர் சேர்த்து போட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் அவங்களுக்கு ஒத்துக்கி நிற்கிறதுக்கு இடம் இருக்குது. அப்போ அங்கே அப்படின்னா கீழும் சூடு தண்ணி அக்கினி அப்படி எல்லாமே இருக்குது. இவங்க அங்கே பார்க்கும்போது இப்படி கலங்கி தான் தண்ணி இருக்கும் இந்த பிளாக் கலரில். அங்கே பார்க்கும்போது நமக்கு நல்ல புவர் வாட்டர் மாதிரி தெரியும். அப்போ இவங்க நினைச்சுவாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி அந்த இடத்துக்கு போவாங்க. அங்கே அப்படின்னா இதோடி ரொம்ப ஹீட்டாக அந்த வாட்டர் இருக்கும். அது அப்படியே அவங்க அதில் மாம்சம் எல்லாம் அழுவி அப்படி அதில் போயிடுவாங்க. அவங்களுக்கு தண்ணி மாதிரி போட்டிருக்காங்க. நினச்சினா அவங்க ஏன் எடுக்கலைன்னா அது அவங்க லைஃப் இனி உள்ள இது முள்ளும் அங்கே தண்ணீர் உள்ளே கிடக்கட்டும்னு ஆர்டர் போட்டிருக்காரு. அவங்கள இந்த நரகத்துலேயும் இப்படி லேயராக இருக்குது ஒருத்தவங்களே அப்படியே அடி தட்டி இவங்களுக்கு தான். அது போகிற வழி ரொம்ப இப்படி இருந்து செங்குத்த கீழே போகிற மாதிரி இருந்து அப்போ இந்த பலகை மாதிரி இந்த ஊஞ்சால் இருக்குல்ல ஆடுவாங்க. இந்த பலகையில் இப்படி சங்கிலி கட்டி அது மாதிரி இதெல்லாம் நான் யோசிப்பா போகிறேன். அப்போ அதில் போகும்பா ரொம்ப பயமாக இருக்கும் நமக்கு. அப்படி சொல்லவே முடியாது. அங்கே போயிடும். அப்போ அந்த பலவை இப்படி ஆடாமல் நான் அப்படியே ஏசப்பாவை கட்டியாக பிடிச்சிருவேன். ஐயோ எனக்கா அப்படின்னு சொல்லி பிடிச்சிருவேன். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு அப்படியே என்ன நான் அப்படின்னா சின்ன பிள்ளை தானே காலை இப்படி கட்டியாக பிடிக்காம என்ன அப்படியே பிடிச்சிருக்காரு. ஒன்றும் இல்லை நீ பயப்படாத. அதுக்கடுத்து இந்த அக்கினி கடல்னா நம்ம இப்போ பார்க்குற இந்த சீ இருக்குல்ல அது மாதிரி இது தண்ணி. ஆனால் அது அக்கினி கடல். நம்ம கண் அப்படி எத்தாத்த தூரம் அப்படி பறந்து கிடக்குது அக்கினி. அதுக்கடுத்து அக்கினி மழை. அந்த மழை எப்படின்னா நம்ம இந்த மழை சாதாரண மழை பெய்கிற மாதிரி நல்ல கொடுமழை பெய்யும்ல அது மாதிரி பெய்யுது. அதை நான் அக்கினியாக பெய்துட்டுருக்கு. அது எப்படின்னா ஒன்னோட வந்து அப்படியே அக்கினி மூடிடும். அப்போ இவங்க எல்லாருமே அப்படியே இதாகி போய் உள்ளே போயிடுவாங்க. அதுக்கு அடுத்து அன்னைக்கு நைட்டு தான் நான் பகல் பரலோகத்தை பார்த்துட்டு இருந்து அப்படி ரொம்ப ஹாப்பியெல்லாம் இல்லை. அதெல்லாம் பார்த்து முடிஞ்சு நான் எழும்பி கான்சஸ் வந்துட்டு நான் எழும்பி உட்காந்துட்ருக்கேன். அப்போ எங்கள் சர்ச்சில் உள்ள ஆன்ஜி அவங்க பரலோகத்தில் போயிட்டு அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. ஆஷா நீ பரலோகத்தை பார்த்த ஆனால் உன்னால் அது சந்தோஷமாக பார்க்க முடியலைன்னு. அப்போ நான் இது டக்குன்னு கேட்டேன் அது எப்படி அப்போ கரெக்டு தான் நான் சந்தோஷமாக பார்க்கவே இல்லை அது. அப்போது அது என்னன்னா சாபத்துக்கீடானது உங்ககிட்ட இருக்குது அதை விட்டு உடனே அகற்றணும். ஆனால் அது ஒரு எனக்கு ஜுவல்ஸ் போடுறதுல விருப்பம்னு பயங்கரமாக இருக்கும். ஆனால் நிறைய போடணும் இல்லை சின்னதாக போட்டுட்ருப்பேன். அப்போ நான் நினச்சது என்னென்னா இந்த ஒரிசா குஜராத் கர்நாடகாலெலாம் கிறிஸ்தவருக்கு எதிராக எழும்பிட்டு இருந்தாங்கல்ல அந்த டைம். அப்போ நான் சொல்கிறேன் எசப்பா அப்போ எனக்கு நிறைய வார்த்தை வந்துட்டே இருந்து நீ இதை சாபத்துக்கு இடம் விட்டு அகற்றுன்னு. ஆனால் பல்லவத்தில் இடம் இல்லைன்னு அப்போ வரைக்கும் என்ன சொல்லலை. நான் இருக்கும் அதனால் இது போட்டுட்டு வாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது நான் சொல்கிறது என்னென்னா ஆண்டவரே நீர் என்ன ஒரிசாவுக்கோ குஜராத்துக்கோ கர்நாடகத்தோ எங்கே ஆனாலும் உன் வார்த்தை சுவிசேஷம் சொல்ல அனுப்புவான். அந்த ஜுவல்ஸ் கலத்துற காரியம் மட்டும் என்கிட்ட சொல்ல விடாதுன்னு. இதுக்கு முன்னே நான் வெக்கேஷனுக்கு வந்தப்போ அப்போ அங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு முன்னே ஆண்டவர் என்கிட்ட நிறைய தூரம் சொல்லி நான் கேட்கல. அப்போ லாஸ்ட்டாக சொன்னேன் இனி நான் அவன்கிட்ட சொல்லவே மாட்டேன் இதை பற்றின்னு. அது அதுக்கு திரும்ப சொன்னப்போ நான் யோசித்தேன் ஆண்டவர் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லணும்னு என்கிட்ட எவ்வளோ அனுபவிச்சிருக்காருன்னு அப்படி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அப்படி யோசிச்சாலும் சரி இது களத்தை நான் திங்க பண்ண மாட்டேன். அடுத்து களத்து முன்னே அப்படி களத்துனேன்னா நான் இந்த ஃப்யூச்சர் அப்படி நான் கிளாஸில் போகும்போது கிளாஸ்மேட்ஸு டீச்சர்ஸு ஃப்ரெண்ட்ஸு அடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸு எங்கள் அப்பா வீட்டிலலாம் எல்லாருமே சிஎஸ்ஸா அவங்களெல்லாம் நான் எப்படி மீட் பண்ணுவேன் அப்படி திங்க் பண்ணாமல் சரி அப்போ வேணாம் இட்டுட்டே போயிடுவேன். அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அந்த எஃபெக்ட்டு தீந்துடும் எனக்கு அந்த டைமு. அப்போ திரும்ப எடுத்து சர்ச்சுக்கு வெளியில் விட்டு போனால் மற்றவங்களெல்லாம் பார்ப்பேன் அப்போ நமக்கு போட்டுகிட்டே இருந்துடலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா
நிஷாக்கா அவங்க சொன்னவன் பரலத்துக்கு போயிட்டு அவங்க வீடம் காட்டி கொடுத்துருக்கு. அப்போ என் தங்கச்சிக்கு வீடு காட்டி தரங்க எசப்பான்னு காட்டிருக்காங்க. ஒன்று எசப்பா சொல்லியிருக்காரு, அவளை எங்கள் வீடே இல்லை, சாபத்துக்கு ஈடானதே அவன் அழிந்திருக்கிறானோ. இது வார்த்தை சொன்ன உடனே எனக்கு அழுகையாக வந்துட்டேன். நான் ரொம்பவே இருந்தாலும் எசப்பா, நான் இதுவரை பரிசுத்தமாக வாழ்ந்ததே இந்த வீடுக்காக, அங்கே ஒரு பரலோகத்தில் இருக்கிற இடத்துக்காக. ஆனால் இந்த ஜுவல்ஸ் போடுறதுனால எனக்கு அந்த இடம் பேர விடாது, இந்த ஒரே ஒரு ரீசனால எனக்கு பேர் விடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு அழுது நான் யோசிக்கிறேன். நான் அழுகிறனால ஏசப்பா இறங்கவே மாட்டார், செய்ய வேண்டியதுல முதல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து மற்ற நான் கிளாஸ் எப்படி மீட் பண்ணேன் அப்படியெல்லாம் திங்க் பண்ணவே இல்லை. அதெல்லாம் வார மாதிரி பார்க்கலாம், அதெல்லாம் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அடுத்து ஏசப்பா என்கிட்ட பேசுகிறாரு. நான் அப்படியே சைலண்டாக உட்காந்துருக்கப்ப பேசுகிறாரு, நீ இது போட்டிருந்தாலும் கூட கொஞ்ச நாள் உன் வயசுனால நீ 60 வயசுன்னு நினைச்சுப்பாரு, இனி எவ்வளோ நாள் தான் இருக்குன்னு கணக்கு கூட்டிப்பாரு, அவ்வளோ நாள் தான் போடுவேன், அதுக்கடுத்து நீ நித்தியமாக நரகத்துக்கு போவேன், அது எப்படி இருக்கும், இந்த கொஞ்ச நாள் நீ இது போடாமல் அந்த அழகு இல்லாமல் நடக்கிறதுன்னு எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. உடனே நான் அது எசப்பா அப்போ நான் வேணாம் அப்படின்னு திங்க் பண்ணுறேன். அடுத்து சொல்கிறாரு, உனக்கு நான் அப்படின்னா நீ இந்த 11th ஸ்டாண்டர்டில் இங்கே இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணப்போ இவங்க வார்த்தை வந்தப்போ நான் நினச்சேன் அப்படின்னா இந்த ஸ்கூலில் எதுக்கும் ஜாயின் பண்ணிட்டேன், இனி 12th முடிச்சுட்டு அடுத்து காலேஜுக்கு போகும்பா அப்படின்னு நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்ன நான் பலரும் திங்க் பண்ணேன் காலேஜ் முடிச்சு அப்படின்னலாம். ஆனால் ஆண்டவர் விடலை, அதுக்கு முன்னே கலத்துறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ ஏசப்பா அப்படி சொல்கிறாரு, உனக்கு ஆயுசுனாள். அப்போ அதுக்கு முன்னே என் வருகை இருந்த நீ எங்கே போவ, நீ சொல்கிறீல 12th முடிச்சு நான் கலத்துறேன், அதுக்கு முன்னே நான் வந்த நீ என்ன செய்வேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே நான் அப்படியே ரொம்பவே உடஞ்சிட்டேன். அப்போவே நான் எல்லாத்தையும் கலத்தி கையில் வச்சுட்டு கலத்தி வச்ச பிறகு அழுறேன், ஏசப்பா எனக்கு நீ இது போடக்கூடாது, இந்த நாய்க்கு சுபாவை நான் காட்டக்கூடாது, கக்கனை சாப்பிட்றாது என் மனசில் வரக்கூடாது, இனி இது வெறுத்தேன்னா நான் அப்படியே இருந்துடணும், எதுவுமே எனக்கு மனசில் வரக்கூடாது, அப்படி அதுக்குரிய பலம் எனக்கு தரணும்னு சொல்லி ஜாம் பண்ணிட்டே இருக்கிறேன். அடுத்து எல்லாம் முடிச்ச பிறகு பாஸ்டர் கேட்டாவ சும்மா அப்படின்னா அப்போ கலத்தினா தெரியாது, அப்போ நான் கையில் வச்சுருந்த காட்டினேன். அப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சொல்கிறாரு, இந்த சபையில் உள்ளவங்களுக்கு அநேக பேர் கைவிடப்பட்டுருவாங்க வருகையில், அதனால் அவங்களுக்கு அந்தி கிறிஸ்து எப்படி வருவான்னு சொல்கிறதுக்காக அவர் அப்படியே அந்தி கிறிஸ்துக்க ஃபேஸு அப்படியே காட்டி தராரு. அது அந்த அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் அவன் சும்மா தான் நமக்கு இருக்கும், ஆனால் ஃபேஸ் அவன் ஸ்மைல் பண்ணும்போது லாஃப் அதை நான் பார்க்கவே முடியாது. அந்த பல்லெல்லாம் ரொம்பவே இந்த ரெட் கலர் மாதிரி. அது எடுத்து தான் நான் சரி அப்போ நமக்கு இனி நரகத்துக்கு போகலாமான்னு கேட்குறாரு. நரகத்துக்கு போயாச்சு. நரகத்தில் அப்போ தான் ஜுவல்ஸ் போடுறவங்களா காணித்தாரு. ஜுவல்ஸ் போடுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய டேங்கில் போட்டிருக்காங்க. அவங்க மற்ற மாதிரியெல்லாம் இந்த ஜுவல்ஸ் போடுறவங்க அதனாலே வந்தவங்க, ஜுவல்ஸ் போட்டனால பரலோகத்துக்கு போகாமல் வந்தவங்க. அது அப்படின்னு ஏசப்பா சொல்கிறதுனா பொண்ணும் வெள்ளி என்னுடையது, அதை அபகரித்து வைக்கக்கூடிய ரைட்ஸ் உங்களுக்கு இல்லை, அது சாபத்துக்கு இடானது, உங்கள்கிட்ட இருக்கிறது அது சாபத்துக்கு இடானது. அது மாதிரி அதெல்லாம் நீங்கள் போடுறது இதுக்கு மற்றவங்க உங்களை பார்க்குறதுக்கு, மற்றவங்க நம்மளால் இடர்ச்சி அடையக்கூடாது. இப்போ அதெல்லாம் காட்டி சொல்கிறாரு, இங்கே பாரு இது ஒன்றுக்காக அவங்க எல்லாம் இங்கே வந்து கிடக்குறாங்க, அதை பாருணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்கிறார், நீ இப்போ ரொம்ப டயர்டாக இருக்க எனக்கு புரியுது, நமக்கு பரலோகத்தில் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே உடனே எனக்கு ஹாப்பியாக வந்துட்டா, சாப்பிடாதானே ஓகேன்னு சொன்னேன். அந்த செகண்டில் வந்தாச்சு பரலோகத்தில். அங்கேயே கீழே ஒரு சின்ன குண்டு மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே பார்த்தா தேன் அப்படி ஊறி கிடக்குது. உடனே நான் தேனை பார்த்தோன்னே இப்படி அப்படி குடிக்கணும் போல இருந்தாதான் ஆண்டவருக்கு அவர் சொன்னார், நீ அப்படின்னா அந்த கையை போட்டான கையில எல்லாம் ஆயிருமே அப்படி எனக்கு தோணுது. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, அதில் இந்த திராட்சை செடிக்க இலை அப்படி விழுந்து கிடக்குற மாதிரி இலை. அப்போ அவர் சொல்கிறார், நீ அந்த இலையை தண்டை பிடிச்சி அப்படி நாக்கிலவே அப்போ அது தேன் ஒன்று அதில் வரும். உடனே நான் ஓகே அப்படி பண்ணுறேன். அப்படி பண்ணப்போ எனக்கு தேன் நல்லா குடிச்சோன்னே ஒரு உணர்வு வந்து, அதுக்கப்புறமா ஏசப்பா தூதர்களிடம் கட்டளை எடுக்கிறார், பழங்கள் பறிச்சு கொண்டுறேன். அவங்க ஒரு கூடையில் கொண்டு வந்து தர்றாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப, ஆனால் அவங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் கரெக்டாக தெரியல, தூதர்கள் அப்படி பாரதான் எனக்கு தெரியுது. நிறைய பேர் வந்து நம்மளும் ரிசீவ் பண்ணுறதுக்கெல்லாம் அப்போ நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்குண்ணா. அப்போ வந்து தர்றாங்க, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்போ ஃப்ளம்ஸ் மாதிரி இருக்கு ஒரு பழம் ரெட் கலரில். அப்போ நான் சொன்ன மாதிரி ஃப்ளம்ஸ் என்னென்னா ரொம்பவே பிடிக்கும் அந்த புளிப்பு. அப்போ ஏசப்பாவே சொல்கிறாரு, உனக்கு இந்த புளிப்பு நல்லா பிடிக்கும் தானே, நீ சாப்பிட்றேன். அப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக அந்த புளிப்பை சாப்பிட்றேன். அதுக்கப்புறமா பனானாவை அப்படியே உரித்து யாரோ என் வாயில் தராங்க, நான் அதை சாப்பிட்றேன். அதுக்கடுத்து என்ன திருப்பி கொண்டு விட்டுட்டாரு, அதுதான் லாஸ்ட்டாக. அது திருப்பி கொண்டு விட்டுட்டு நான் அப்போ ரொம்ப டயர்டாக படுத்திருந்தேன், அன்கான்ஷியஸாக படுத்திருப்பேன். கான்ஷியஸ் வந்த பிறகும் எழும்பி உட்கார்ந்த பிறகும் நம்ம தலை இறங்கிட்டு எழும்பி இருப்பேன், இல்லை அப்படி தலையில் ஒரு மாதிரி மரத்த மாதிரி அப்படியே இருக்கேன், ஒன்றுமே புரியல. எல்லாரையும் எப்படி பார்க்குறேன், நான் என்ன பார்க்குறேன்னு புரியாமல் அந்த கண்டிஷனில் இருந்தேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே
ஒரு மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கையை இன்றைய கள்ள ஊழியர்கள் பரப்பி வருகிறார்கள். அதாவது என்னன்னா, டச் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே மல்லாக்க விழுந்துடணுமா? அப்படி மல்லாக்க விழுந்து அவங்க விழுந்த உடனே அப்படி ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்களாம். அந்த அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கிறவங்க அவங்க பரலோகத்துக்கு போகலாமா? இப்படியெல்லாம் பில்டப் கொடுத்து தங்களை வல்லமையான ஊழியர்கள் என்று இன்றைக்கு அநேகம் பேர் காட்டிக்கொள்ளுகிறார்கள். இந்த பெண் சொன்னது இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது அந்த ஊழியக்காரர் டச் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே இது அப்படியே மல்லாக்க விழுந்து, அதாவது வாழைத்தண்டை வெட்டி போட்ட மாதிரி கீழே விழுந்து, அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அதாவது அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஸ்டேட்டுக்கு போன உடனே அதுக்கு உடனே எங்கேயோ பரலோகத்துக்கு கூட்டிட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது மூட நம்பிக்கை. இது என்ன, இந்த மாதிரி கள்ள ஊழியர்கள் என்ன பண்றாங்கன்னா, விசுவாசிகளை இப்படி நம்ப வைத்து, நான் பரலோகத்துக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ப வைத்து, இந்த டச் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்படியே மல்லாக்க விழணும், உருளணும், பிறளணும். இந்த மாதிரி இது ஒரு விதமான அசுத்த ஆவியின் கிரியைகள். நீங்க பைபிள்ல எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கவே இருக்காது. டச்சுன்னு சொல்லி மல்லாக்க விழுந்து டைவடிச்சு உருண்டு பரண்டு அப்படியே அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போறது. எனக்கு அருமையான வாலிப சகோதரிகளே, இதெல்லாம் நீங்க வல்லமை அப்படின்னு நினைச்சு ஏமாந்து போயிடாதீங்க. வேதத்துல அங்க தெளிவா சொல்லுது, அதாவது அசுத்த ஆவி பிடித்தவர்கள் தான் இந்த மாதிரி உருளுவாங்க அப்படின்னு சொல்லி அநேக எக்ஸாம்பிள் இருக்குது. ஆனா இவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றுகிறார்கள். இதுல போய் விழுந்து விடாதுங்க. எப்படி போலி ஏஜென்ட்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி இவங்க போலி ஊழியர்கள், கள்ள ஊழியர்கள். இவங்களால யாரையும் பரலோக ராஜ்யத்திற்கு அனுப்ப முடியாது. நாம் தான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா, அந்த பெண் ஆசையோட அங்க பரலோகத்துக்கு போறேன் அப்படிங்கிற ஒரு ஆசையில போகிறாள். ஆனா அந்த கைடு அவளை நேரா நரகத்துக்கு கொண்டு போனாங்களாம். நரகத்துல அங்க யார் யாரெல்லாம் காமிச்சிருக்காங்க, குறிப்பா நீங்க அதை தெளிவா பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சபை மக்களை அவங்க டார்கெட் பண்ற மாதிரி தெரியும். அந்த குறிப்பிட்ட சபையின் மக்கள் ஒழுங்காக ஆராதிக்கல, அதனால அந்த மாதிரி ஒழுங்காக ஆராதனை செய்தவர்கள் அங்க நரகத்துல இருக்காங்களாம். அதாவது சிஎஸ்ஐ, மெத்தடிஸ்ட் போன்ற இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்ல உள்ளவங்க எல்லாம் நரகத்துல இருக்காங்களாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவினர்கள் மக்கள் எல்லாம் அவங்க மட்டும்தான் அங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? மீதி எல்லாரும் இந்த மாதிரி நரகத்துல போய் அங்க தள்ளப்படுவாங்க. அவங்க எல்லாரையும் அந்த நரகத்துல போய் அவங்க பார்த்தேன், அப்படிப்பட்டவங்க தான் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த பெந்தேகோஸ்தே சபையை குறை சொல்லுகிறவர்கள் அவர்களும் நரகத்துல இருக்காங்களாம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எந்த ஒரு விதமான மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்களேன். அதாவது பிற சபையின் மக்களை தங்கள் சபைக்கு அழைப்பதற்காக இந்த மாதிரி நாங்கள் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறோம், அபிஷேகம் கொடுக்கிறோம், அங்க பரலோகத்துல பேசப்படுகிற பாஷைகளை எல்லாம் நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம், ட்ரைனிங் கொடுக்கிறோம் அப்படின்னு அழைத்து கொண்டு வந்து அவர்களை அங்கே பரலோகத்துல அனுப்பி வைத்து விட்டு அடுத்து அங்க நரகத்துல மற்ற சபைக்கு போறவங்களாம் உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்களை மிரட்டியோ அல்லது அவர்களை வரவழைத்தோ இந்த மாதிரி ஒரு சீப் அட்வர்டைஸ்மெண்ட். பிரியமானவர்களே, இப்ப நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த வாலிப பிள்ளைகளை, இந்த விசுவாசிகளை அவங்க எப்படி பயங்காட்டுறாங்கன்னா, பரலோகத்துல உங்களுக்கு வீடு இல்ல, எப்ப இந்த பிள்ளைங்க நகை போட்டுருந்துச்சுன்னா. அதாவது இந்த விசுவாசிகளை நகைகளை கலற்ற வைப்பதற்காக இந்த போலி பாஸ்டர்கள், இந்த போலி ஏஜென்ட்கள், இந்த கள்ள ஊழியர்கள் அவர்கள் நடத்துகின்ற நாடகம். இந்த மாதிரி பிள்ளைங்களை சாட்சி சொல்ல வச்சு அந்த மக்களை பயமுறுத்துறது.
கடைசியா அங்க வீடு இல்ல, அவங்க நரகத்துல இருக்கிறாங்க, அவங்க அங்க பயங்கரமா வேதனைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை ஒரு வழியா அந்த இளம் அந்த வாலிப பிள்ளையினுடைய நகையை கலற்ற வைத்து விட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவ ஜனமே, மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்களுடைய குறிக்கோள் இந்த நகைகளை அபேஸ் பண்ணுவதாகும். இந்த மாதிரி கள்ள பாஸ்டர்கள் இந்த விசுவாசிகளினுடைய நகைகளை கலற்ற வைத்து, இந்த பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது, அதை நீங்க வீட்டுக்கு கொண்டு போனா அது சாபத்தீடானது அப்படின்னு சொல்லி அவங்களை மிரட்டியே அந்த நகைகளை இவங்க காணிக்க மாதிரி வாங்கி அபேஸ் பண்ணி விடுவது. எச்சரிக்கையாக இருங்க தேவ ஜனமே, எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி பரலோகத்துக்கு போறேன், இந்த மாதிரி நரகத்துக்கு போய் சுத்தி காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி யாராவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா தயவு செய்து நம்பாதீங்க. இதெல்லாம் பித்தலாட்டம். எனக்கு அருமையான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை இந்த மாதிரி குழிகளில் நீங்களே தள்ளிவிட்டு விடாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, அதாவது அந்த சிறு பிராயம் முதலே நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை தெளிவாக கற்றுக் கொடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே ஆலயத்திற்கு அழைத்து செல்லுங்கள். வீட்டுல நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு போதீங்க. அதை விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே தண்ணி அடிக்க வேண்டியது, அல்லது முழுக்க முழுக்க அங்க டிவி முன்னாடியே உட்கார்ந்து சினிமா பார்க்க வேண்டியது, அல்லது நண்பர்களோடு வெளியே சுத்த போயிட வேண்டியது, நீங்க அசிங்கம் பண்ற காரணத்தினால்தான் உங்க பிள்ளைகளை இந்த போலி ஏஜெண்டுகள் அழைத்து சென்று அதுகளுடைய நகைகளை பறித்து விடுகிறார்கள். எனக்கு அருமையான பெற்றோர்களே, நீங்க தான் அதற்கு பொறுப்பு. உங்களுடைய பிள்ளைகளை இந்த மாதிரி போலி ஏஜெண்டுகள் ஆகிய இந்த கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இடத்துல மாட்ட விடாதீங்க. எனக்கு அருமையான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை இந்த மாதிரி கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், இந்த கள்ள பாஸ்டர்களுடைய கையில நீங்க மாட்ட விடாதீங்க. பாருங்க, அந்த பிள்ளைக்கு அன்கான்சியஸ் ஸ்டேட்ல என்ன பண்ணுதுன்னே தெரியல. அதாவது தேன் குடிச்சுதான் வாழைப்பழத்தை உரிச்சு ஒருத்தர் வாயில கொடுத்தாங்களாம். இப்படித்தாங்க அசிங்கங்கள் நடக்கும். ஜாக்கிரதை. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தான் பராமரிக்க வேண்டும். நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். சரியான சபைகளுக்கு நீங்கள் தான் அழைத்து செல்ல வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான வாலிப சகோதரிகளே, எனக்கு அருமையான விசுவாசிகளே, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இது. இந்த கடைசி நாட்களிலே சாத்தான் யாரை விழுங்கலாமோ, யாரை வஞ்சிக்கலாமோ என்று அலைந்து கொண்டு தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களிடத்திலே விலகி நாம் எச்சரிக்கையாக இருப்போம். நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து தன்னுடைய ஜீவனை ஜீவ பலியாக கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் நாம் மீட்டெடுக்கப்பட்டு மரணத்திற்கு தப்புவிக்கப்பட்டு அங்க அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிப்போம். எப்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அதே போன்று நம்மையும் அவர் உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வருகையிலே அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். அதுக்கு முன்னாடி நாம் பரலோகத்துக்கு போறேன் அல்லது நரகத்தை சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற கள்ள ஊழியர்களிடத்திலே தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை ஏமாற்றி விடாதீர்கள். எல்லா காரியங்களும் தெளிவாக அங்கு தேவன் நம்முடைய கரத்திலே எழுதி கொடுத்த வேத வசனங்களிலே தெளிவாக இருக்கும் பொழுது அவைகளை விசுவாசித்து அவைகளை முழு நிச்சயமாக நம்பி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.